சிலரோட லெகசிய சொல்றதுக்கு ஒரு முழு வாழ்க்கை கூட பத்தாது. ஆனா சில பேரால வெறும் கொஞ்சம் படைப்புகளை வச்சே ஒரு சகாப்தத்தையே உருவாக்க முடியும். ப்ரூஸ்லியோட கதை அப்படிப்பட்டதுதான். வெறும் 5 படங்கள். ஆனா இந்த உலகத்துல அவர் விட்டுட்டு போன தடம் என்னைக்குமே அழியாதது. சும்மா யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தையே மாத்தி அமைக்கணும்னா எத்தனை படங்கள் தேவைப்படும்? ஒரு 100 இல்ல 1000? இதுதான் இன்னைக்கு நம்ம அலச போற கேள்வி. ப்ரூஸ் லீங்கிறது வெறும் ஒரு நடிகரோட பேர் இல்ல, அவர் ஒரு மிகப்பெரிய கலாச்சார சக்தி. அந்த 5 படத்துல அப்படி என்னதான் இருந்துச்சு அது அவரை ஒரு சாகா வரம் பெற்ற சகாப்தமா மாத்துச்சு? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆக போகுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவரோட தாக்கம் நம்ம மத்தியில எப்படி உயிர்ப்போட இருக்குங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ப்ரூஸ்லியோட தாக்கம் தியேட்டரோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல, அது பாக்குறவங்களோட மனசுக்குள்ள ஆழமா இறங்குற ஒண்ணு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து அமிதாப் பச்சன் வரைக்கும் பல பேருக்கு அவர்தான் இன்ஸ்பிரேஷன். ஆனா அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவரோட படத்தை பார்த்துட்டு வந்தா நமக்கே தெரியாம அவரோட நடை, அந்த ஷார்ப்பான பார்வை, அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே நம்ம கிட்ட ஒட்டிக்கும். அது ஒரு மாதிரி மேக்னெட்டிக் பவர். சரி, அடுத்து இந்த ஒரு மனுஷன் எப்படி உலகத்தோட மிகப்பெரிய சினிமா சாம்ராஜ்யமான ஹாலிவுட்டையே ஒரு உழுக்குனார்னு பாப்போம். அவரோட 5 முக்கியமான படங்களும் ஒரு புயல் மாதிரி ரொம்ப குறுகிய காலத்துல ரிலீஸ் ஆகி அவரை புகழோட உச்சிக்கு கொண்டு போச்சு. ஆனா அந்த புயல் எவ்வளோ வேகமா வந்துச்சோ அதே வேகத்துல ஒழிஞ்சும் போச்சு. அவரோட பயணம் திடீர்னு முடிவுக்கு வந்துருச்சு. அவரோட வேகம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க இந்த ஒரு சம்பவம் போதும். 70கள்ல இருந்த கேமரா டெக்னாலஜியால அவரோட மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ணவே முடியல. ஸ்கிரீன்ல பார்த்தா வெறும் கோடா மங்களாதான் தெரிஞ்சது. அதனால டைரக்டர்ஸ் அவர்கிட்ட கொஞ்சம் மெதுவா சண்டை போடுங்கன்னு சொல்லி ரீஷூட் பண்ணாங்களாம். அப்போ யோசிச்சு பாருங்க, நாம ஸ்கிரீன்ல பாக்கறதெல்லாம் அவரோட உண்மையான வேகத்துல ஒரு சின்ன துளிதான். ப்ரூஸ்லியோட இந்த அசுர வளர்ச்சி ஹாலிவுட்டுக்கு ஒரு நேரடியான பயத்தை கொடுத்துச்சு. ஒரு ஆசிய நடிகர் உலக ஆக்ஷன் ஹீரோக்களோட அடையாளமா மாறுறத அவங்களால ஏத்துக்கவே முடியல. அவர் மட்டும் உயிரோட இருந்தா ஹாலிவுட் சாம்ராஜ்யமே முடிவுக்கு வந்துரும்னு ஒரு பயம் பரவி இருந்துச்சு. இதுதான் அவரோட மரணத்தை சுத்தி வர்ற சதி கோட்பாடுகளுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சது. இப்போ நாம அவரோட வெளி உலக தாக்கத்தை விட்டுட்டு அவரோட கலைக்கு உயிர் கொடுத்த அந்த உள் தத்துவத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ப்ரூஸ்லிய எது இவ்வளவு ஸ்பெஷல் ஆக்குச்சுன்னு புரியணும்னா அவரை ஜாக்கி சான் கூட ஒப்பிட்டு பார்த்தா தெளிவா தெரியும். ஜாக்கி சான் மார்ஷல் ஆர்ட்ஸை ஒரு ஜாலியான அக்ரோபேட்டிக்ஸ் கலந்த என்டர்டெயின்மெண்ட்டா மாத்தினாரு. ஆனா ப்ரூஸ்லியோ அதை ஒரு ஆழமான தத்துவமா, ஒரு வாழ்க்கை நெறியா பார்த்தாரு. அது வெறும் சண்டை இல்ல, அது ஒரு மெடிடேஷன் புரிய வச்சாரு. அதனாலதான் அது ஒரு கலையா மட்டும் இல்லாம ஒரு சக்தியாவும் பார்க்கப்பட்டுச்சு. அவர் வெறும் ஒரு நடிகர் மட்டும் இல்ல, ஒரு இன்னோவேட்டர். அவர் உருவாக்குன ஜீத் குனேட்டோங்கிற கலைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஃபார்ம் கிடையாது. வடிவமே இல்லாத வடிவமா இருங்கிறது தான் அதோட தத்துவம். அதாவது தண்ணி மாதிரி எந்த சூழலுக்கும் ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு எதிராளியை ஜெயிக்கிறது. அவரோட ஃபைட்ஸ் எல்லாம் வெறும் பலத்தை மட்டுமே வச்சு நடக்கிறதில்ல, அது ஒரு செஸ் கேம் மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கும். ஃபர்ஸ்ட் எதிராளி என்ன பண்றாருன்னு அமைதியா கவனிப்பாரு. அவரோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு அனலைஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவரோட அந்த ஒரு வீக்னஸை டார்கெட் பண்ணி ஒரே அடியில மேட்சை முடிச்சிடுவாரு. இது வெறும் சண்டை இல்ல, இது ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி. அவரோட உடம்பு மேல இருந்த அந்த கண்ட்ரோல் எப்படி அவரோட மனசையும் ஒருநிலைப்படுத்த உதவுச்சுன்னு இப்ப பாப்போம். அதாவது அவரோட தத்துவ பக்கத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆராயலாம். இது அவரோட ரொம்ப முக்கியமான தத்துவங்கள்ல ஒண்ணு. வெறும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல, அதை வாழ்க்கையில செயல்படுத்தணும். அதே மாதிரி ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதை செஞ்சு முடிக்கணும். செயல்தான் எல்லாமே. இது அவரோட வாழ்க்கையோட தாரக மந்திரம். இதுதான் இந்த விஷயத்தோட மைய கருத்து. நீங்க எந்த துறையில வேணா இருங்க, அதுல நீங்க உச்சத்துக்கு போகும்போது வாழ்க்கையை பத்தின பெரிய பெரிய உண்மைகள் உங்களுக்கு தானா புரிய ஆரம்பிக்கும். ப்ரூஸ்லிக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படி ஒரு பாதையா தான் இருந்துச்சு. அவரை ஒரு தத்துவ ஞானியா மாத்துச்சு. அவரோட அந்த புகழ்பெற்ற பி லைக் வாட்டர் தத்துவம் இருக்கே, அதோட சாரம்தான் இது. அதாவது சூழலுக்கு ஏத்த மாதிரி உன்னை மாத்திக்கோ, எதுக்கும் ரியாக்ட் பண்ணாத, அதோட சேர்ந்து போ. கரெக்டான நேரம் வரும்போது நீயா முயற்சி பண்ணி அடிக்க வேண்டாம், அந்த தாக்குதல் அதுவாவே நடக்கும். இது ஒரு விதத்துல உள்ளுணர்வோட உச்சகட்டம். சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ பெரிய ஒரு சகாப்தம் எப்படி பாதியிலே முடிஞ்சது? அதுக்கு பின்னால இன்னும் தீர்க்கப்படாத மர்மங்கள் என்னென்னு பார்க்கலாம். அவர் இறக்கும்போது அவரோட வயசு ஜஸ்ட் 32. நம்பவே முடியல இல்லையா? இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச அந்த சக்தி இவ்வளவு இளம் வயசுல நம்மளை விட்டு போனது நிஜமாவே ஒரு பெரிய சோகம்.
அபிஷியலா வலி மாத்திரையால வந்த அலர்ஜியில மூளை வீங்கி இறந்துட்டாருன்னு சொன்னாலும் அந்த மர்மம் இன்னைக்கு வரைக்கும் விலகவே இல்ல. சிலர் விஷ வச்சு கொன்னுட்டாங்கன்னு சொல்றாங்க, சிலர் டெக்னாலஜி தான் காரணம்னு சொல்றாங்க, இன்னும் சிலர் இது ஹாலிவுட் போட்ட திட்டமிட்ட கொலங்குறாங்க. ஆனா எது உண்மைன்னு யாருக்குமே தெரியாது. இந்த சோகத்தோட உச்சம் என்னன்னா, அவரோட மகன் பிராண்டன் லீயும் தி க்ரோ படத்தோட ஷூட்டிங்ல இதே மாதிரி சின்ன வயசுல ரொம்ப மர்மமான முறையில இறந்து போனாரு. இந்த சம்பவம் லீ குடும்பத்தை சுத்தி இருந்த சந்தேகங்களையும் சதி கோட்பாடுகளையும் இன்னும் அதிகமாக்கிடுச்சு. இப்ப கடைசியா ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்க. பாதியில முடிஞ்ச ஒரு வாழ்க்கையோட தாக்கவே இப்படி பிரம்மாண்டமா இருக்குன்னா, ஒருவேளை அவர் இன்னும் கொஞ்ச காலம் நம்ம கூட வாழ்ந்திருந்தா சினிமா, தத்துவம், கலாச்சாரம்னு இன்னும் எத்தனை விஷயங்கள புரட்சி பண்ணிருப்பாரு. நம்ம உலகம் இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? இத பத்தி யோசிச்சு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல.